Hello students, this is Iqbal. Example 3.45. இது வந்து 3.44ல உள்ள அதே மெத்தட் தான் இது. ஓகேவா? இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரலா a b c கண்டுபிடிச்சிடலாம். x ஸ்கொயர்ட் பக்கத்துல 3 இருக்கா? அப்ப a = 3. x பக்கத்துல 7 இருக்கா? அப்ப b = 7. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம c ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பா + பீட்டா கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஆல்பா + பீட்டா ஃபார்முலா minus b by a minus 7 by 3 அவ்வளவுதான். அப்புறம் ஆல்பா பீட்டா வந்து c by a, c வந்து -2, a வந்து 3 அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட போறோம். ஆல்பா by பீட்டா plus பீட்டா by ஆல்பா. இங்க LCM எடுக்கணும். ஆல்பா into ஆல்பா, ஆல்பா ஸ்கொயர் plus beta into beta, beta square by alpha beta. இந்த மாதிரி வந்துருமா? alpha square plus beta square formula சொன்னேன். என்ன பண்ணும்? alpha plus beta whole square. அதில் எக்ஸஸாக என்ன இருக்கும்? alpha beta 2 alpha beta இருக்கும். அதை மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். by alpha beta. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். -7/3 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா நம்மக்கிட்ட இருக்குது. -2/3 by 2/3 by -2/3. எங்கெல்லாம் ஆல்ஃபா பீட்டா இருக்கும் -2/3. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும் மேலே. இப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 49. 49/3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4/3 பை இங்கே -2/3. ஸோ மேலே வந்து நான் எல்சிஎம் வந்து 9 எடுத்துக்க போகிறேன். 9 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 9 எதால் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும்? 1ஆல் தானே? 1. அப்போ 1 × 49 49 மேலே போட்டுருங்க. அப்படியே இந்த 3 எதால் மல்டிப்ளை 9 கிடைக்கும்? 3ஆல் தானே? × 3. அப்போ 3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் 3 4s are 12 -2/3. 49ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 61. 61/9 இன்ட்டு இந்த -2/3 மேலே கொண்டு வரேன். டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா -2/3 வந்து 3/-2 அப்படின்னு ஆயிரும். மேலே 1 டைம் 3, கீழே 3 3s are 9. அப்போ 1 × 61 61/3 2s are 6. இந்த மைனஸை வந்து நம்ம இங்கே மிடில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா plus beta square by alpha. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா க்யூப் ஆகிடுமா, ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா க்யூப் ஆகிடும் பை கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலா சொன்னேன். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே வெளியில் -3 into alpha beta into alpha plus beta by alpha beta. alpha plus beta already நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -7/3 whole cube -3 into alpha beta -7/3, sorry alpha beta -2/3. திருப்பி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -7/3. டினாமினேட்டர்லையும் -2/3. -7 மேலே ஸ்கொயர் இருக்கா? 7 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப். இது ஹோல் க்யூப். பவர் வந்து ஆட் நம்பர் இருக்கா? அப்போ -7 மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். 7 × 7 49, 40 × 3 343 கிடைக்கும். இங்கே 3 × 3 × 3 வந்து 27. இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சிடலாம்.
minus into minus plus, plus into minus minus, 2 7s are 14 by 3 by minus 2 by 3. இங்கே 27 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே 27 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடைக்கும். 1 into minus 343 வந்து minus 343. இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம 27 கிடைக்கும். அப்போ 9 4s are 36, பேலன்ஸ் 3, 9 into 1 9 plus 3 12, 126 by minus 2 by 3. ஸோ இந்த 27 அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே மைனஸா, ஆட் பண்ணி மைனஸ் போடுங்க. 6 plus 3 9 வருது, 2 plus 4 6 வருது, 1 plus 3 4 வருது, 469. ஓகேவா? பை 27 இன்ட்டு இந்த டிவைடை வந்து இன்ட்டாக மாற்றினா அது என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 3 by minus 2. இந்த 3க்கும் இதுக்கும் அடிக்கலாம். ஒரு 3 இருக்குது இங்கே, 9 3s are 27. இது 3 டேபிளில் வருமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், 3ஐயும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 9 plus 6 15, 15 plus 4 19. 19 வந்து என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. ஸோ அவ்வளோதான், இது வந்து அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். minus 469 by minus 18. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து இதுதான், 469 by 18. தட்ஸ் ஆல்.